அனைவருக்கும் காலை வணக்கம். ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 21வது கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்கள், ஆர்வலர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அனைவரையும் இரு கரங்கூப்பி வருக வருக என வரவேற்று, கொஞ்சம் கம்மியாக வச்சிருங்கண்ணா, கொஞ்சம் ஸ்லோவாக போதும். இன்றைய காலகட்டத்தில் நாம் அறிவியல் வளர்ச்சி மூலமாக எந்த அளவிற்கு ராகுவினுடைய பாதிப்பில் வாழ்ந்து வருகிறோம் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். அதற்கு முன் என்னுடைய குருநாதர் ஜி.கே. ஐயாவின் பொற்பாதங்களுக்கு வணக்கத்தை செலுத்தி, என்னை இந்த ஜோதிடத்துறைக்கு அவரின் கருத்துக்களும் அவருடைய பாடங்களுமே எனக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருந்து, மேலாண்மை படிப்பு படித்து ஒரு நிறுவனத்தில் மேலாண்மை அதிகாரியாக பணியாற்றிய போதும் எனக்கு இந்த ஜோதிடத்துறை மிகவும் மிகவும் என் வாழ்க்கையில் ஒன்றி போய் இந்த ஜோதிடத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இப்பொழுது 5 நபர்களுக்கு ஆன்லைனில் ஜோதிடம். இப்போ இங்கே வந்த உடனே ஒரு ஜோதிடர் சென்னையிலிருந்து பணம் 1000 ரூபா போட்டு சண்முகங்கிறவர் அவங்க பொண்ணுக்கு பார்க்க சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த வளர்ச்சி என்னுடைய ஐயாவின் பாடங்களும் கருத்துக்களும் அவருடைய வழிகாட்டுதலுமே என்று நன்றி கூறி, இன்றைய வாழ்க்கையில் இன்னைக்கு ராகுவை மட்டுமே பேசலான் இருக்கேன். இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இந்த மலையில் கடந்த மாதம் சதய நட்சத்திர பெருவிழா, அன்னதான பெருவிழா என்று நடைபெற்றது. திருச்செங்கோடை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் தெரியும், இந்த ஊர் ரிக் தொழிலுக்கு மிகவும் பெயர் பெற்றது. அதற்கு காரணம் ராகுவே. இன்றைய உள்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடு அளவில் ஏற்றுமதி செய்து இந்த ரிக் தொழிலில் மிக எதேச்சதிகாரமாக கோலோச்சி வரும் இந்த திருச்செங்கோடு என்றால் அது மிகையல்ல. அதனால் அந்த அடிப்படையில் இந்த ஊர் எனக்கு மிகவும் ஏற்றத்தை தந்த ஊர். எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாக ஒரு நண்பரின் கருத்துப்படி இந்த மலையில் வந்து அந்த திருவிழாவை கண்டு அடுத்த ஒரு 6 மாதத்திலேயே இதே ஊரில், எனது சொந்த ஊர் சேலம், இதே ஊரில் எனக்கு பெண் அமைந்தது. அந்த பெண்ணுக்கு அவங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎட். நான் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு உறுதியாக அரசாங்க உத்தியோகம் கல்வித்துறையில் கிடைக்கும் என்று திருமணத்துக்கு முன்பாகவே சொல்லி திருமணம் செய்து கொண்டேன். அது நடந்தேறியது. அப்படிப்பட்ட இந்த திருச்செங்கோடு அனைவரையும் இந்த ஜோதிட துறையில் கிட்டத்தட்ட இங்க சங்கம், இந்த சங்கம் அதாவது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் என்பது அடுத்த மாத கருத்தரங்கு 21ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க உள்ளது. கிட்டத்தட்ட 440 கருத்தரங்குகள் 240 நடத்தி முடித்து 241வது கருத்தரங்கை நடத்த இருக்கிறோம். அந்த அளவிற்கு. அது மட்டுமல்ல, இந்த திருச்செங்கோட்டை சுற்றியே அதிக கருத்தரங்குகள் ஜோதிடத்துறையில் இயங்கிக் கொண்டுள்ள என்பதை அனைவரும் அறிவோம். கிட்டத்தட்ட 4-5 சங்கங்கள். ஏன் இங்கே வந்து செய்கிறாங்க? அந்த கருத்து எல்லாத்துக்கும் இருக்கலாம் இல்லையா? ராகு பகவான் இல்லாமல் நிச்சயமாக ஜோதிட துறையில் ஜெயிக்கவே முடியாதுங்க. ராகு கண்டிப்பாக வேணும். மறைபொருள் ரகசியம் அனைத்தும் அறிந்து அதை கூறும் விகடம் ஒரு ஜோதிடருக்கு இருந்தால் நிச்சயம் வெற்றி கொள்ளலாம். அந்த அடிப்படையில் சரிங்க, இன்றைக்கு பேச உள்ள இந்த சப்ஜெக்ட் ராகுவனுடைய
செயல்பாடுகள். திருமண உறவில் நம்ம குடும்பத்தை அசைத்து பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை சுக்கிரன் ராகு, செவ்வாய் ராகு, அதனுடன் கேது பிளஸ் சந்திரன் ராகு. இந்த அடிப்படையில் இந்த சுக்கிரன் ராகு என்பது எந்தெந்த வேலைகளை செய்யும், எப்படி வேலை செய்யும் என்பதே இன்றைய என்னுடைய கருத்தரங்கில் விளக்க உள்ள ஒரு சில கருத்துக்கள். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பணத்துக்கு அதிபதி. திருமணத்திற்கு ஆண்களுக்கு பெண்ணின் நிலையை காட்டக்கூடிய ஒரு செயல். ஒரு ஆணுக்கு சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை இருந்தால் தன்னுடைய குண வேறுபாட்டை, கிரக சேர்க்கை என்பதே அவருடைய குணத்தினுடைய எண்ணங்களை, குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமே கிரக சேர்க்கை. அவருக்கு அப்படி இருந்ததுன்னா அவர் இந்த மாதிரி இருப்பாரு, இப்படி செயல்படுவாரு என்று சொல்லக்கூடிய விஷயங்களை சேர்க்கை என்ற கிரக சேர்க்கை தாராளமாக எடுத்து சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது சுக்கிரன் ராகு திருமணத்தில் என்ன செய்கிறது, பொருளாதார விஷயத்தில் என்ன செய்கிறது என்பதை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக திருமண வாழ்வில் ஒரு விஷயத்தை அவர் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லாமல் மாறுபட்ட கருத்தையே அதை செய்து கொண்டுள்ளது என்பது அனைவரும் அறிவோம். யாருக்காவது இருந்தால் சொல்லுங்க, இப்பயே செக் பண்ணிக்கலாம். சுக்கிரன் ராகு யாருக்காவது இருக்கா கிரக சேர்க்கை? ஒன்று பார்த்துங்க. இந்த இது முடிஞ்ச உடனே சொல்லுங்க, அதுக்குண்டான ஜாதகத்தை பார்த்துடலாம். கடுமையான திருமணத்தில் தொந்தரவுகள், முதல் திருமணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் அளவிற்கு பிரச்சனை, நிம்மதியாக இல்லை. அதே போல அவர் வெளிநாடு, ஆடம்பர வாழ்க்கை. சுக்கிரன் என்பது ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம். ராகு என்பதை அதை அதிகப்படுத்தி அவரை ஆட்டி வைக்கும் கிரகம். ஆக சுக்கிரன் ராகு வெளிநாடு, ஆடம்பரமான வாகனங்கள், அதில் பயணிக்க வேண்டும் என்ற ஆசை, இதை அவருக்கு அதிகமாக உட்படுத்தி அவரை ஆட்டி வைக்கும். கிட்டத்தட்ட 95% ஆண்களுக்கு இந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை திருமணவள் கசப்பையை கொடுத்து கொண்டிருக்கும். செக் பண்ணீங்க இருந்தால் எனக்கு சொல்லுங்க, செக் பண்ணிக்கலாம் ஜாதகத்தை. பெண்களை பொறுத்த வரைக்கும் 90% அது கசப்பான வாழ்க்கையை தருகிறது என்பது உண்மை. அடுத்து பொருளாதாரத்துக்காக எடுத்துக்கிட்டா இவங்க நிறைய சம்பாதிக்கணும், பேராசை, இந்த திடீர்னு பணக்காரன் ஆகணும், லாட்டரியில் போய் அடிக்கணும், பிட்காயினில் போய் சம்பாதிக்கணும், திடீர்னு ஒரு வீடு கட்டணும், பெரிய வண்டி வாங்கணும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு அதுக்காக நிறைய ஒரு விஷயத்தை தேடி 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 அலைந்து அதன் மூலமாக காயங்களும் வருத்தங்களும் அது நிறைவேறாக போகும் பொழுது மன நோயாளியாகவும் ஆகிறார்கள் என்பதே உண்மை. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உறுதியாக நீங்கள் தைரியமாக அந்த ஜோதிடராக இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் தைரியமாக சொல்லலாம் என்பது என்னுடைய கருத்து. அதே போல இந்த சொத்து சேர்க்கிறது, அந்த காட்டை வாங்கணும், இந்த வண்டி வாங்கணும், இந்த பில்டிங் வாங்கணும், இப்படின்னு ஏகப்பட்ட ஆசைகளும் அவரை இந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை மிகவும் துன்புறுத்தி கொண்டே இருக்கும். அதனால் அவர் கீழ்முகமாக ஒவ்வொரு செயலாலும் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார் என்பதே உண்மை. சரிங்க, இது இப்படி வேலை செய்யும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் பாதிக்கிறார். சரி, இது என்ன செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிற விஷயத்தை கையாளும் போது அவர் ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போகணுங்க. தன்னுடைய வேலையில் கவனமாக இருந்தாருன்னா இந்த விஷயம் ஒன்றும் அவரை பண்ணாது. எந்த விஷயத்துக்காக நாம் சம்பாதிக்கிறோமோ அந்த விஷயத்தில் பேராசைப்படாமல் அதிகமாக அந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையாளாமல் தன்னுடைய வேலையாச்சு தானாச்சு என்று அந்த விஷயத்தில் இருக்கும் பொழுது இந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை ஒன்றும் செய்வதில்லை. சரி, இன்றைக்கு இந்த சுக்கிரன் ராகு இன்னைக்கு யாருக்கெல்லாம் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறதோ 2 பேர்த்துக்கு இருக்கலாம், இருந்ததுன்னா சொல்லுங்க. இப்ப சொல்ற பலன் பாருங்க. நான் நேத்திக்கு பார்த்த ஜாதகம் துலா லக்னம், சுக்கிரன் 10 டிகிரி மீனத்தில், அங்கே ராகு சுக்கிரன் கோச்சாரத்தில் போய்கிட்டு இருக்கு. இது என்ன பண்ணுன்னா 2 பதில்.
கேட்ட கேள்விக்கு உங்க வீட்டில் பண இழப்பு நடந்திருக்க வேண்டும். கடன், நிச்சயமாக கடனுக்காக நீங்கள் நகையை அடமானம் வைத்திருப்பீர்கள். இது எப்படிங்க சாத்தியம்? துலா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், அங்கே சுக்கிரனும் ராகுவும் கோச்சாரத்தில் பயணம், இங்கே திசா புத்தியும் ராகு திசையில் சுக்கிர புத்தி. ஒரு பலனை முடிவு செய்வதில் கோச்சாரம் தற்பொழுது நிலையை காட்டும், அதனுடைய திசா புத்திகள் அதனுடைய உறுதியான செயல்பாட்டை தெளிவாக கோடிட்டு காட்டும். அந்த அடிப்படையில் கேட்டவுடனே ஆமாங்க, நகை கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கோம். அதே போல உங்க வீட்டில் பெண்களால் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சந்தித்திருப்பீர்கள். ஆம், அந்த பொண்ணு, அவங்களுடைய பொண்ணு, இது பையனுடைய ஜாதகம், இந்த பையன் ஜாதகத்தை வச்சு பெண்களால் இந்த பையனுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்ன வகையில் ஆமாங்க, இந்த பையனுடைய சகோதரி திருமணத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். இப்படிப்பட்ட பதில்கள் இந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கையால் உறுதியாக நடந்து கொண்டுள்ளது. இதற்கு தீர்வாக என்ன வழிபாடு செய்யலாம்? அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஸ்ரீரங்கம் பெருமாள், அதே போல காமாட்சி அம்மன், பெண் தெய்வமான காமாட்சி அம்மன், அதற்கடுத்தது பெருமாள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு. இந்த வழிபாடை செய்யும் பொழுது இந்த கிரக சேர்க்கையால் வருகிற பிரச்சனைகளை மனசு ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு மனப்பக்குவம் கிடைக்கும். அது நம்மளை விட்டு போகாது, வராமல் இருக்காது. அதை சந்திக்கும் அளவிற்கு நமது மனசு இந்த வேண்டுதல், இந்த வழிபாடு, இந்த பரிகாரம் என்பது கிடையாது. வழிபாடு ஒன்றே ஒரு சங்கடத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மனப்பக்குவத்தை கொடுக்கும் என்பதால் இந்த வழிபாடுகளை செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதே என்னுடைய கருத்து. சரிங்க, இது இன்னொரு வகையில் என்ன பண்ணுன்னா, ரொம்ப கற்பனை விஷயங்கள், ராகு கற்பனை அதிகமாக, கற்பனையால் இவங்க மனநோயாளி ஆகிடுறது. இந்த விஷயத்தையும் கொடுக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இதற்கடுத்தது இந்த செவ்வாய் சுக்கிரன், இந்த 2 கிரகத்து மேலையும் ராகு கேதுக்கள் இருக்கும் பட்சத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது மிக மிக எச்சரிக்கையாக பார்க்கணும். உதாரணத்துக்கு, ஒரு ஆணுக்கு சுக்கிரன் ராகு, பெண்ணுக்கு அதே போல அமைப்பு இருந்துவிட்டால், ஆணுக்கு இந்த அமைப்பு இருக்கு, பெண்ணுக்கும் அதே அமைப்பு இருந்துவிட்டால் தயவு செய்து பொருத்தமே 10க்கு 8 பொருத்தமே வந்தாலும் அதற்கு ஓகே போட்டு கொடுக்க வேண்டாம். காரணம், ஒரு சிக்கல், ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஆணுக்கு பெண் சிறிதும் சளைக்காமல் கடைசி எந்த டெட் எண்டு என்னவோ அது வரைக்கும் போய் சண்டை கட்டுவாங்க. பிரியறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக நடக்கும். ஆணுக்கு இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை சுக்கிரன் ராகு, ஆப்போசிட்ல கேது இருக்கும். அந்த கேது கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை காட்டும். அதே போல கிரக சேர்க்கை பெண்ணுக்கும் இருக்காமல் இருந்தால் ஓகே, இருந்தால் அடிச்சா திருப்பி கண்டிப்பா அடிப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போறியா, நானும் போறேன், நீ அடிக்கிறியா, நான் அடிக்கிறேன் அப்படின்னு வலிமையான கிரகம் செய்தே தீரும். ஆக அந்த அடிப்படையில் அதை பார்த்துக்கணும். ரெண்டாவது, சகோதர உறவு கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ நான் சொன்ன ஜாதகத்தில் பையனுடைய ஜாதகம், அந்த பொண்ணு செய்கிறதுனால இவனுக்கு சகோதர உறவு, இனிமேல் அந்த பொண்ணையை நான் பார்க்கக்கூடாது, நான் பேச மாட்டேன், நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, இப்படி சகோதர உறவு பாதிக்கப்படும் அந்த கிரக சேர்க்கையால். அந்த விஷயம் நடக்கும் பொழுது இவருக்கு இரத்த சம்பந்தமான தொந்தரவுகள், பிளட்ல தொந்தரவு கண்டிப்பாக இருந்தே தீரும். அந்த அயன் கண்டென்ட் கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இதெல்லாம் இது. ரெண்டாவது, பரம்பரை வியாதி. ராகுங்கிறது பரம்பரை, சுக்கிரன் என்பது உடம்பில் ஓடக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நிலை. அந்த அளவில் பரம்பரை வியாதி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கிரக சேர்க்கையால். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை என்பது அமைந்துவிட்டால் அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது இந்த கடவுள்களின்
என்ன கிரகம் எந்த கிரகத்தோடு, ராகுவோடு சூரியன், ராகுவோடு சந்திரன், அந்த கிரகனுக்கோ சூரியன்னா சிவபெருமான், சந்திரன்னா அம்மன், புதன்னா பெருமாள், சுக்கிரன்னா ஸ்ரீரங்கம், அந்த அளவிற்கு எந்த தெய்வத்துடன் எந்த கிரகத்துடன் இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவ கடவுளை வணங்கினால் அந்த பிரச்சனையை நாம் மனசு ஏற்றுக்கொள்ளும், அந்த பக்குவப்படும் என்பதனாலேயே அந்த வழிபாடு. சரிங்க. இந்த நோய் ராகு எதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டும், நாம் எந்தெந்த நோய் இந்த கிரக சேர்க்கையில் நாம் பார்த்துக்கலாம் இருக்கும் என்பது ஒரு ஐடியா. தோல் நோய், அலர்ஜி, இந்த சொறி சிரங்கு, வெண்குஷ்ட நோய், வலிப்பு நோய், இது எல்லாமே இந்த ராகுவனுடைய செயல்பாட்டில் வருகிற தொந்தரவுகள், நோய்கள். இதை நாம் அறிந்து கொண்டு நிச்சயமாக அதை போக்குவதற்கான நல்ல ஒரு டாக்டரை பார்க்கலாம். அதே போல் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் மருத்துவர், அவர் ராகுவே. ராகு ஒருத்தருக்கு எப்படி வலிமையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அவங்க கை காலில் ஏதோ ஒரு நகம் வித்தியாசமாக இருக்குங்க, உறுதியாக. ராகுக்கு இதனுடைய இது இருந்தாங்கன்னா பளபளன்னு இருப்பாங்க, பளிச்சுன்னு இருப்பாங்க, நீங்கள் பார்த்த உடனே கண்டுக்கலாம். ராகு கண்டிப்பாக அந்த பளபளன்னு மேக்கப் போடுறது, முகம் தெளிவாக இருக்கிறது, பளிச்சுன்னு இருப்பாங்க. அவங்கள பார்த்தா ராகுனுடைய இது இருப்பாங்க. அவங்க தொழில்னு பார்த்தோம்னா இந்த சிறப்பு மருத்துவர், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழில், இதை போல வெளிநாடு வெளிமாநிலம் அந்த அளவுக்கு ஆட்களை அனுப்பக்கூடிய ஏஜென்சி, வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பக்கூடிய ஏஜென்சி, இதை தவிர மாந்திரீகம் செய்கிறவங்க, அவங்க ராகுனுடைய கட்டுப்பாட்டில் நிச்சயமாக இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வரும். ரெண்டாவது ஜோதிடம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஜோதிடத்தில் இருப்பவர்களுக்கு ராகுனுடைய அனுசரணை நிச்சயமாக தேவை. அப்பொழுதுதான் அனைத்தையும் எடுத்து மறைபொருள் எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். சரிங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இந்த டேக்ஸ் பிளாத்தால் செய்கிறவங்க, அவங்க இந்த கள்ள நோட்டு, அது அடுத்தது இந்த டபுளிங், அந்த சமாச்சாரம், இது எல்லாமே ராகுனுடைய வேலை. இதை செய்கிறாங்கன்னா இந்த அதே போல் இந்த இருடியை விற்கிறேன், திடீர்னு பணக்கார ஆகிறேன், இது நோட்டு இந்த விஷயம் கொடுத்தா அதை செஞ்சு தரேன், இன்ட்ரெஸ்ட் டபுள் பண்ணி தரேன், இப்படி எல்லாம் செய்யக்கூடிய அனைத்திற்கும் ராகுவின் ஆளுமையை அவர்களை ஆட்டுவிக்கும். ஒரு நாள் எல்லாத்தையும் போட்டு மாட்டி, இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிறுவனம் டெபாசிட்லாம் வாங்கி ஏகப்பட்ட கோடி, இப்படி இந்த ராகுவே அதற்கான இது ஆசைப்படுறதும் இந்த ராகுவனுடைய நிலை இருக்கும்போது தான் அந்த ராகுவை அந்த தொழிலை செய்வதும் போய் மாட்டி நம்ம பணத்தை இழக்கிறது, திடீர் பண இழப்பு, இதுவும் ஒரு காரணமே. அதே போல் போதைப்பொருள், போதைப்பொருள் விற்கிறது, போதைப்பொருள் விற்கிற இடத்துல வேலை செய்கிறது, இது எல்லாமே ராகுனுடைய தொழில். அதுக்கடுத்து ரயில்வே, நீளமான அமைப்பு கொண்ட ரோடு, அதனுடைய வடிவம், இது ராகு. ரயில்வேல இருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ரயில்வேல வேலை கிடைக்குமா அப்படின்னா ராகு நல்லா இருந்தால் நிச்சயமாக வேலை கிடைக்குங்க. யார் சினிமா துறைக்கு போவாங்க, சினிமாவில் யார் ஜெயிக்கலாம், யூடியூப்பில் யார் ஜெயிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்பில் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற அனைத்து ஜோதிடர்களுக்கும் நிச்சயமாக 2ஆம் இடம், 3ஆம் இடம், 9ஆம் இடம் நல்ல இடமாக இருந்து அவரது திசா புத்தி நடந்தால்தான் அவர்கள் உறுதியாக யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும், யூடியூப்பில் அவங்க பேச முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக அந்த வருமானம் வருவது பேசலாம், ஆனால் வருமானம் வராது. ஸோ யூடியூப், நம்ம கேமரா, படம், ஃபிலிமு, சினிமா, ரெண்டாவது உளவுத்துறை, இது எல்லாமே ராகுனுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய தொழில்கள். சரி, இப்படி தானேன்னா இந்த கருத்தரிப்பு மையம் செய்கிறாங்க இல்லையா, இப்போ எல்லாமே பேன் பண்ணாங்களே, ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிற ஒரு இது, அதுவும் ராகுனுடைய தொழில் வரக்கூடிய அமைப்பு. அது மறைபொருள் ரகசியம். அதே போல் எதெல்லாம் வெற்றமோ, எதையெல்லாம் வெட்டக்கூடிய தொழில், அதை ஒட்டக்கூடிய தொழில் அனைத்துமே இன்றைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து செயற்கைத்தனமான உருவத்தை உருவாக்கி நமக்கு இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கும். இதை பற்றிய மாநாடு உலகளவில் பிரான்ஸில் கிட்டத்தட்ட போன வாரம் நடந்தது. நமது பிரதமர் மோடி அவர்கள் அதில் கலந்து கொண்டு இதை பற்றியும் அது ஒன்றும் செய்யாது, தொழிலுக்கு உகந்ததாக தான் இருக்கும் என்று
ஒரு அறிக்கை விட்டிருந்தார். ஸோ ராகுனுடைய செயல்பாடுகள் இந்த அளவிற்கு இந்த செயல்பாட்டின் அடிப்படையில் இருப்பதே என்னுடைய கருத்துக்கள். அதுக்கடுத்தது இந்த செவ்வாய் ராகு திருமணத்தில் என்னென்ன வேலை செய்யும், அந்த ராகு செவ்வாய் ராகு இருந்தால் எப்படியெல்லாம் அவங்க பிறவி குணம் இருக்கும், திருமண தடை எப்படி ஏற்படும், அதுக்கு என்ன ஒரு பரிகாரம். இவங்களுடைய பிறவி குணங்கிறது ரொம்ப கெடுபடியான பார்ட்டி. எது எடுத்தாலும் சொன்னதே சரி, நான் இதுதான் சொல்கிறேன், இது சரியாக இருக்கும், இப்படி தான் செய்யணும், பிடிவாதம். இவங்க பேசுனாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறார் செத்து போகிற அளவுக்கு பேசுவார். அந்த வார்த்தையை தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட பேச்சை கொண்டவர். இவர் சொன்னதே வேதம், படித்ததே பாடம் என்று சொல்லும் அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள், அவனுடைய வாக்கு. ரெண்டாவது, இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா, விளையாட்டு வீரர்கள் ஒரு போட்டிக்கு போய் தயாராகி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி இது இருந்து 3ஆம் இடம் வலுவாக இருந்தால் அந்த போட்டியில் வெற்றி பெறுவார்கள். ஜெயிக்கிறதுக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவங்க ஜாதகத்தில் இந்த இது செஞ்சிட்டு இருக்கேன், இதில் இந்த போட்டித் தேர்வில் ஜெயிப்பனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா முதலில் பார்க்க வேண்டியது 3ஆம் இடம். 3ஆம் இடம் தான் போட்டி. 6ஆம் இடம் ஒரு வேலையில் போட்டி, வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, அந்த இடத்துல நமக்கு போட்டி, பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகக்கூடிய இடம். 11ஆம் இடம் நமது மனசுக்கு பிடித்த வேலை, மனசுக்கு பிடித்த அளவில் வெற்றி. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தேர்வில் நான் எழுதுகிறேன், என் பையனுக்கு மார்க் வருமா, எம்பிபி சீட் கிடைக்குமா அப்படின்னா கிரக சேர்க்கையில் ஒரு விஷயம். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இதை செக் பண்ணிட்டு அந்த கிரக நிலைகள் சரியா இருக்கும் பட்சத்தில், திசாபுத்தியும் சரியா இருந்தால் உறுதியாக நீங்கள் இவருக்கு இந்த சீட் கிடைக்கும், இந்த டிஎன்பிசியில் இந்த வேலை கிடைக்கும், போலீஸ் துறையில் ஜெயிப்பார் என்று உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கு போட்டித் தேர்வு இல்லாமல் எந்த வேலையும் கிடைப்பது கிடையாது. நான் எனக்கு வரும் ஜாதகங்கள் அனைத்துமே இப்போ 2 நாள் போன கருத்தரங்கம் கூட நடந்தது. ஐஏஎஸ் படிப்பாங்களா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இங்கே இந்த கருத்தரங்கமா எங்களுதான் தெரியல, கேட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சொல்லக்கூடிய 3, 6, 11 இந்த ஸ்தானங்களில் உள்ள கிரகங்களின் திசா புத்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் 6, 8, 12க்கு மறையாமல் இருக்கும் பொழுது உறுதியாக போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாம் என்பதே என்னுடைய கருத்து. இப்படிப்பட்ட நிலை. அதுக்கடுத்தது இந்த செவ்வாய் பல் தொந்தரவு, கால்சியம் சத்து குறைவு, ராகு அந்த பல்லில் இருந்து வரக்கூடிய ரத்தம், இதை உறுதியாக அந்த எனக்கு பல்லில் பிரச்சனை இருக்குன்னா நிச்சயமா உங்களுக்கு செவ்வாய் ராகு இணைவு இருந்தே தீரும். பார்த்தோன்னே பதில் சொல்ல முடியும். அதுக்கடுத்தது செவ்வாய் இருந்ததுன்னா அவங்க உடம்பு ஃபிட்டாக வச்சுருப்பாங்க. போலீஸ் துறை, காவல்துறை, மிலிட்ரி இது எல்லாத்துக்குமே செவ்வாய். அந்த செவ்வாய் பார்த்தோன்னே அவளை பார்த்தோன்னே ட்ரிம்மாக இருப்பாங்க, அதில் மாற்றமே இல்லை. எனக்கு 5இல் செவ்வாய் குரு பார்வையில். ஏன் சொல்கிறேன்னா ரெஃபரன்ஸு, உடம்பு ஒரு நாளைக்கு காலைல 5 மணிக்கு எழுந்தால் வாக்கிங், ஜாக்கிங், எக்ஸசைஸ் இல்லாமல் போகிறதே கிடையாது. போனால் அன்றைக்கி வேலை பார்க்க முடியாது. செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அத்தனை விஷயத்தை செய்ய முடியும். செவ்வாய் ரத்தக்காரகன், உடம்புல பிளட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், எந்த தொந்தரவும் இல்லாது. இந்த செவ்வாய்க்கு இணைவு இருந்துட்டால் அங்கே ஹார்மோன் ப்ராப்ளம் நிச்சயமாக தொந்தரவு கொடுக்கக்கூடிய சமாச்சாரம். அதை செக் பண்ணி பார்த்து உடனடியாக உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்த உடனே அதை உடனடியாக டாக்டர்கிட்ட பார்த்து சரி பண்ணக்கூடிய விஷயத்தை கையாண்டு வேணும். இல்லைன்னா அது கண்டினியூஸாக தொந்தரவு கொடுத்துரும். அதே போல் ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், செவ்வாய் லோ டிகிரி அல்லது ஹை டிகிரி இருந்ததுன்னா, குறிப்பாக பெண்களுக்கு இருந்ததுன்னா கர்ப்பப்பை கோளாறு, ஹார்மோன் ப்ராப்ளம் உறுதியாக இருக்கும். அவர்கள் உடனடியாக அதற்குரிய மருத்துவத்தை கையாண்டு குழந்தை பிறப்பை சரி செய்து கொள்ள வேண்டும். குழந்தை பிறப்பில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா 5ஆம் இடம் செவ்வாய் ராகு இந்த இணைவை பார்த்துட்டு உடனடியாக அதை செக் செய்து, இந்த அமைப்பு செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் லோ டிகிரி அல்லது ஹை டிகிரி இருந்தால் இந்த விஷயம் நடக்கும். அதனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். கர்ப்பப்பை கோளாறு உறுதியாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த என்ன செய்யணுங்க, இந்த LDHD
பெண்களுக்கு உண்டான அந்த கர்ப்பப்பை அது எலாஸ்டிசிட்டி மாதிரி இப்படி சுருங்கி விரியும். அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மையை கெடுத்துரும். அந்த பிளட் சர்க்குலேஷனில் தொந்தரவு கொடுத்துரும். அதனால் லோ டிகிரி ஹை டிகிரி இருக்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்து குழந்தை பிறப்பு தடை செய்வதை அதை உணர்ந்து அதற்குரிய மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் சிறப்பாக இருப்பதே செவ்வாய் ராகனுடைய தன்மை. ரெண்டாவது, இவங்களுக்கு வீட்டில் நிச்சயமாக வாஸ்து கோளாறு உறுதியாக இருக்குங்க. எப்படிப்பட்ட நீங்கள் வாஸ்து நிபுணராகவே இருந்தாலும் கூட சரி, வாஸ்து கோளாறு உள்ள வீடு தான் நிச்சயமாக அவங்களுக்கு அமையும். எப்படியாவது ஒரு சின்ன தவறாவது இருந்தே தீரும் இந்த செவ்வாறாக இருந்து விட்டால். அதை சரி செய்ய வேண்டியது மனதளவில் ஏற்றுக்கொண்டு அதை சரி என்று போனால் மட்டுமே முடியும். அதை சரி செய்யும் அளவிற்கு அந்த சூழ்நிலை அவருக்கு அமையாது. யாருக்கு? செவ்வாயிராக கிரக சேர்க்கையுள்ள அந்த வாஸ்து நிபுணருக்கு அந்த நிலைமை. ஆக இந்த செயல்பாடு இப்படி செவ்வாயிராக கிரக சேர்க்கை ஒருத்தருக்கு இருந்து ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு, அந்த சொன்ன சொல்படி 99% இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டார், 101% இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டார். கரெக்டாக 10% இப்படி தான் இருக்கணும். அதை அப்படி ஒரு மனைவிக்கு இருந்து தன்னுடைய கணவர் சொல்லி இந்த சூழ்நிலை 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் வருதென்றால் அந்த பொண்ணு அவரை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். மனநோயாளி ஆயிரும் அளவுக்கு அவங்களுடைய வாக்குவாதம் முற்றி அந்த செயல்பாட்டை கொடுக்கும் என்பதே என்னுடைய கருத்து. ஸோ ஒரு திருமண பந்தத்தில் சுக்கிரன் ராகு, செவ்வாய் ராகு கேது இந்த அளவிற்கு இந்த செயல்பாட்டை கொடுத்து பிரச்சனையை உருவாக்கும். அப்படி இருக்கும் ராகு திசா புத்திகளில் நின்ற ஸ்தானங்களில் அவர்களுக்கு நல்லது செய்யுமே தவிர கோச்சாரத்தில் எந்த கிரகத்தின் மீது போனாலும் உறுதியாக கெட்ட பலனே கொடுத்து சின்ன சின்ன ஒரு பலன்கள் நல்ல பலன்கள் கொடுக்குமே ஒழிய மற்றபடி கோச்சாரத்தில் இன்றைக்கு மீனராசியில் பயணித்துக் கொண்டுள்ளது. எதிர்வரும் மே மாதம் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி மார்ச் மாதம், குரு பயிற்சி மே மாதம். இந்த அடிப்படையில் இன்னைக்கு மீனத்தில் யாருக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் இந்த இருக்கு பாருங்க, உறுதியான அந்த சந்திர நாடி அடிப்படையில் அந்த பலனை கணித்து தெளிவாக சொல்லிவிடலாம். சரி, இது சப்ஜெக்ட், இது பேசியாச்சு. இதில் இப்போ உங்களுக்கு யாருக்காவது பதில் வேணும், இந்த கேள்வி கேட்கறதுக்கு என்னுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கு, என்ன பதில் அப்படிங்கிற ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல தயார். அதாவது நட்சத்திர பலன் அது செய்யும் வேளையில் சேர்க்கை என்பது 100%, 200% பலனும், இந்த நட்சத்திரத்தில் 50% பலன் உறுதியாக இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. சேர்க்கை 200%, பார்வை 100%. இந்த நட்சத்திரத்தில் இருப்பது 50% அந்த பலனை கொடுத்தே தீரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க, விளைவுகள் நடந்ததா என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அடுத்ததுங்க, யாருக்காவது ஒரு ஜாதகம் கொடுத்தீங்கன்னா பலன் சொல்லிடலாம். இது தன்மை பாருங்க, இருந்தா சொல்லுங்க. ஓகே, வெரி குட். வெளியூர்ல வேலையில் இருக்கீங்க? சரி சரி. 12 ராகு என்ன லக்னம்? விருச்சக லக்னம் 12. அதாவது துலாம் வீட்டில் ராகு. சரியா? துலாம் வீட்டில் ராகு. சரி, இந்த ராகு என்பது அங்க சுக்கிரனாகத்தான் செயல்படுவார். ஆச்சா, தூக்கம் நல்லா வருதா? தூக்கம் வரல. சரி, தூக்கம் வர்றதுக்காக வேண்டி மாத்திரை உறுதியாக சாப்பிடுவீங்க, அதில் மாற்றமே கிடையாது. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சரியா? வேற என்ன பதில் வேணும்? ரைட். ராகு அங்க உங்களுக்கு லக்னத்துக்கு, அதாவது 6ஆம் இடத்துல கேது இருப்பார். வேற என்ன கிரகம் சேர்ந்து இருக்கு? இப்பதானே சொன்னேன். சொன்ன பலன்களும் நடந்ததா இல்லையா? கேட்டுங்க சார். செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு, கேது சேர்ந்து இருக்கு. வீடு எப்படி இருக்கு? வாஸ்து கோளாறு இருக்கா இல்லையா? இருக்கு.
சரி, நான் சொன்ன பதில்களில் உங்களுக்கு என்னென்ன மேட்ச் ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ரைட். ரத்த சம்பந்தப்பட்ட தொந்தரவு கண்டிப்பா இருக்கு. ரைட். வீட்டில் மனைவி கிட்ட சரியில்லை. வீடு, வண்டி, வாகனம், வாஸ்து கோளாறு உருக்கா இருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கான விஷயத்தை எடுத்து கையில் எடுத்தீங்களா? சரி பண்ண முடிஞ்சதா? எஸ், இதுதான் சார் பதில். அடுத்தது வேற ஏதாவது? தனித்தராக தோஷத்தை தராது. ரெண்டில் இருந்தால் உங்களுக்கு வாக்கு சகட்டு மேனைக்கு வார்த்தைகள் வரும். சலசலம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசியே கொள்ளுவாங்க, பேசாம கொள்ளுவாங்க. சரியா தப்பா? இருக்கா இல்லையா? கரெக்டுங்களா? ரைட். அது எப்படிங்க? ரெண்டில் ராகுக்கு தோஷம் இல்லை, நாகதோஷம் இல்லை. நீங்க எது வேணும்னு கேட்குறீங்களோ உங்க மனைவியாக இருந்தால் வேண்டாம்பாங்க. கரெக்டா இல்லையா? நீங்க வேணும்னா அவங்க வேணாம்பாங்க, நீங்க வேணாம்னா அவங்க வேணும்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிடிவாத தன்மையோடு செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரெண்டில் ராகு இருக்கும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு அசைவ சாப்பாடு சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களா இல்லையா? ரைட். அடுத்தது 11 ராகு அருமையான இதுங்க. என்ன லக்னங்க? துலா லக்னம். துலா லக்னம் 11 புதன் வீட்டில் ராகு. கரெக்டுங்களா? ரைட். சனி கூட. இப்போ நீங்க உங்களுடைய தொழிலுக்காக கடன் வாங்குனீங்களா? கடன் வாங்குனீங்களா இல்லையா? வாங்கியிருக்கீங்களா? யார் சார் கேட்டது? கொஞ்சம் எந்திரிச்சு கேளுங்க. வாங்கினீங்களா சார்? ரைட், வாங்கியிருக்கீங்க. இப்போ கோச்சார கேது அங்கே போயிட்டு இருக்கு சனி மீது. உங்க பூர்வீகத்தில் தொந்தரவு இருக்கா? பூர்வீக சம்பந்தப்பட்ட கேஸ் நடந்துகிட்டு இருக்கா? ஏதாவது இருக்கா இல்லையா? அப்படி எது இல்லை. கடன் வாங்கியிருக்கீங்க. ரைட். சனி ராகு அங்கே தொந்தரவு, கேது போயிட்டு இருக்கு ஆப்போசிட்ல. நீங்கள் இருந்த இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல வேறுபட்டு வேற இடத்துல இருக்கிறீங்க. சரியா தப்பா? சே எஸ் ஆர் நோ? எஸ். இடமாற்றம் உறுதியாக நடந்திருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது சார். ஓகே, ரைட். அனுபோக தோஷம். எதையுமே எல்லாம் இருக்கும், எல்லாம் இழந்தது போல எதையுமே அனுபவிக்க முடியாது. கரெக்டுங்களா? நடந்துகிட்டு இருக்கா? எல்லாம் சொல்றேனே, அனுபவிக்க முடியாதுன்னு வார்த்தை அண்டர்லைன். கரெக்டுங்களா? அதுக்கு ஒரு ரைமிங்கா குழுந்தானையா ஒரு வார்த்தை சொல்லுவார். காடு இருந்தா விளையாது, மனைவி இருந்தா கட்டி அணைக்க முடியாது, குழந்தை இருந்தா கொஞ்ச முடியாது, எல்லாம் இருக்கும் எதுவும் இருக்காது. இருந்தும் நமக்கு அனுபவிக்க அனுபவ தோஷம். கரெக்டுங்களா? ரைட் சார். ரைட். இதுக்கு ராகு. சரிங்க. முன்னோர்கள் வழிபாடு. ராகு என்பது முன்னோர். சர்ப கோயில் வழிபாடுகள். கரெக்டுங்களா? சர்ப கோயில் வழிபாடு. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. 9 ராகு இருக்கா? நீங்க உங்களுக்கு முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அவங்களோட உதவி நடந்துகிட்டு இருக்கா? அவங்கள கெட்டியா பிடிச்சிங்க. உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் ஹை டிகிரி, எந்த கிரகம் லோ டிகிரி சொல்ல முடியுமா? எஸ், சொல்லுங்க. ஓகே. லோ டிகிரி ஓகே, ரைட். சரி சரி சரி. சனி தான் 20 ஹையஸ்ட் டிகிரி. சரியா? சனி தான் ஹையஸ்ட் டிகிரி இல்லைங்களா? நீங்க உங்க முன்னோர்களை சரியா வணங்கவில்லை, குலதெய்வ கோயிலுக்கு போகவில்லை. கரெக்டா தப்பா? இதுதான் பிரச்சனைக்கு முக்கிய காரணம். சரிங்களா? அதை சரி செய்யுங்க. ரைட்டுங்களா? இங்க சனிங்கிறது உங்களுடைய குலதெய்வமான கருப்பனராக இருக்கலாம், காவல் தெய்வங்களாக இருக்கலாம், கையில் சப்த கன்னிமார்கள். ரைட். அந்த தெய்வத்தை கடைபிடிங்க. ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை பிடிங்க. விஷயம் அங்கே அத்தனையும் இருக்கு, அது வழிகாட்டும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது எது சார்? ஓகே.
கடக லக்னம் 11 ராகு, 12 ராகு. சரி, மிதுனத்தில் ராகு, அது கூட சேர்ந்த கிரகம் சனி. ஓ, தனியா இருக்காரு. சரி, இப்போ வீட்டில் உங்களுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, சரியா தப்பா? நடந்துட்டு இருக்கா இல்லையா சார்? நடந்துகிட்டு இருக்கு. ரைட். அங்க கோச்சாரத்தில் செவ்வாய் போயிட்டு இருக்காரு, கரெக்டுங்களா? ராகு மீது செவ்வாய். வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கை. நீங்க போன் பண்ணி சொல்லுங்க இன்னும் 1 மாசத்துக்குள்ள, கரெக்டுங்களா? இப்ப ராகு திசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை ராகு புத்தியா இருந்தா மிகவும் எச்சரிக்கை. ஒரு ராகு கேது மீது பகை கிரகங்கள் பயணிக்கும் பொழுது உறுதியாக திசா புத்தியாக இருந்தால் மிகவும் எச்சரிக்கை. அங்கே ஒரு நமக்கு மாறுபட்ட நிலை, நமக்கு எதிரான சூழ்நிலை நிச்சயமாக நடக்கப் போகிறது. பல்லுல, கை காலில், வண்டிக்கு நமக்கு ஏதோ ஒரு தொந்தரவு நடக்க போகுது, சரிங்களா? அந்த நிலை நடக்கும். சரிங்க சார். இன்றைக்கு சந்திரன் காலையிலே பேசினாங்க, சந்திரன் நாடி. சந்திரன் நாடி தான் என்னுடைய ஸ்பெஷல். காலையில் நண்பர் பேசினார், என்னுடைய நெருங்கிய நண்பர். என்கிட்ட உட்காந்து பேசி 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 அவரும் சந்திரன் நாடியை பார்த்து இப்போ பலன் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இந்த சந்திரன் நாடிங்கிறது இப்போ இன்றைக்கு கன்னி ராசியில் பயணம். கன்னி ராசியில் யாருக்கு என்ன கிரகம் இருக்கு? 2 பேர் படப்படன்னு சொல்லுங்க, பதில் சொல்லிடலாம். கன்னி ராசியில் சந்திரன் யாருக்கு இருக்கு? ரைட், இத்தனையும் இருக்கு. சரி, காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான் அந்த பலன்கள் நிறையாவே ஆச்சுங்களா? சரி, ஆள் அழகா இருப்பீங்க, அங்கே விஷயங்கள் இதாக இருக்கும். இங்கே வண்டி வாகனத்துக்காக கடன் வாங்கியிருப்பீங்க, அல்லது கடன் நகை அடமானத்திற்கு போயிருக்கும், சரியா தப்பா? போயிருக்கா சார்? கேட்டுங்க. இப்படி துலா லக்னம், அது பரவாயில்ல. சந்திரனை வச்சு வந்தவர் என்ன கேள்வி கேட்பார், துல்லியமான பதில்களை கொடுத்து விடலாம். சந்திரன் என்பது சாட்சாத் உங்களை படம் பிடித்து கட்டக்கூடிய நிலை கண்ணாடி. இந்த அளவில் சந்திரனையை பயன்படுத்தி பதில் எடுத்துக் கொள்ளலாம். அனைவரும் அந்த காரக பாவக சந்திரன் நாடியின் அம்சங்களை தெரிந்து கொண்டு ஜோதிடராக பணியாற்ற இருந்தால் சந்திரன் நாடியை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பலன் பார்க்கும் விஷயத்தில், பலன் சொல்லும் விஷயத்தில் 100% மாற்றம் இருந்தே தீரும். சந்திரன் நாடியை கற்பதற்கு முன்பு, அதற்கு பின்பு என்று பிரித்துக் கொண்டால் உங்களுடைய வாக்குவன்மையால் 80% சரியான பதில்களை சொல்லிவிடலாம். இது ஜிகே ஐயாவின் ஸ்டாண்டிங் ரூல். பார்த்து கொண்டிருக்கிறோம், பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை சொல்றேன், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 ஜாதகங்கள் எனக்கு ஆன்லைனில் வந்துடும். நான் பார்க்கறது பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸுக்கு இடையிலும் இந்த ஜாதகங்களை காரில் பயணிக்கும் பொழுதே அதுக்கு பலன் போட்டு சொல்லிடுவோம். சாயந்தரத்துக்குள்ள அது முடிஞ்சிடும். அந்த அளவிற்கு இந்த சந்திரன் நாடி 5 நிமிடங்கள் போதும் ஒரு ஜாதகத்துக்கு, அதிக தேவையே இல்லை. பார்த்து பலன் சொல்லிட்டு அடுத்த வேலை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. எனக்கு இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பு கொடுத்த நெருங்கிய நண்பரும் சங்கத்தின் நிறுவனமான பண்டிட் ஐயாவை வாழ்த்தி, இதுகாரும் இந்த உரையை கேட்ட அமர்ந்திருந்த அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவரையும் வணங்கி, இந்த ஜோதிட அறக்கட்டளை மேலும் பல கருத்தரங்களை நடத்தி மிகப்பெரிய நிறுவனமாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி கூறி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.